ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் வெர்லிம்ஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது தெரியுமா? எல்லாருக்குமே வந்து இந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அடுத்த இன்டர்வியூ, இந்த 3 ரவுண்ட்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸோட பேட்டர்ன். சாரி, இந்த ரெக்யூர்மெண்ட்டோட ப்ராசஸ், ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரிலிம்ஸ். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் சிலபஸில் வந்து ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங்ஸ், இங்கிலீஷ், இந்த 3 டாபிக்ஸ் தான் வந்து கீ டாபிக். எந்த ஒரு பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் வந்து கீ டாபிக்ஸ். இந்த 3 கீ டாபிக்ஸில், இந்த 3 கீ டாபிக்ஸில் ஆப்டிடியூடில் 35, லாஜிக்கல் ரீசனிங்ஸில் 35, இங்கிலீஷில் 30 கொஸ்டின்ஸ். அண்ட் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஜென்ரலாக எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் 35, 35, 30 அப்படிங்கிறது தான் வந்து பேட்டர்னே. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த பிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸில் நம்ம கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். அதாவது 60 நிமிஷம் மட்டும்தான் நமக்குன்னு கொடுத்துருக்க இந்த 100 கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணக்கூடிய டைம். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நிமிஷம் நமக்கு டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.6 மினிட்ஸ். நமக்கு ஒரு நிமிஷம் இருந்தாலே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு இதாக தான் இருக்கும். அந்த 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஒரு நிமிஷங்கிறது நமக்கு கிடையாது. நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு சொல்லப்போனால் 36 செகண்ட்ஸ் மட்டும்தான் டைம். ஓகேங்களா? இந்த 36 செகண்ட்ஸில் ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி முடிக்கணும். அந்த ஒரு கோல் செட் பண்ணி தான் நம்ம ஓடுற எழுதி இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆப்டிடியூட் டாபிக்ஸ். இந்த ஆப்டிடியூட் டாப்பிக்கை பொறுத்தவரையும் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுனா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் இந்த டேட்டா சஃபிசியன்சி அப்படின்ட்டு ஒரு டாபிக் வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 to 5 கொஸ்டின்ஸ் இந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் அந்த டேட்டா சஃபிசியன்சி. வைக்கலாம், தப்பில்லை, செக் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டைமு 36 செகண்ட்ஸ் தான் ஈச் கொஸ்டின்ஸ். இதில் ஒரு அட்வான்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே 5 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவை ரிலேட்டடாகவே ஒரு அடுத்தடுத்த 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது ஓகே தான். ஆனால் அந்த டேட்டாவை நம்ம அந்த சால்வ் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டேட்டாவை நம்ம கூட எடுத்து சால்வ் பண்ணிடலாம். அடுத்தடுத்து இந்த கொஸ்டினுக்கு கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு வந்து இந்த 36 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு போதாத ஒன்றா தான் இருக்கும். இந்த டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்தவரை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ், டேட்டா சஃபிஷியன்சிக்கு அந்த 36 செகண்ட்ஸ் ஈச் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற டைம் வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு பத்தலை. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமும் இதுவாக இருக்குது. ஓகே, இந்த ஆப்டிடியூட் டாபிக்ஸில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்பர் சிஸ்டம்ஸ், ஆவரேஜ், LCM and HCF, ratio and proportion, percentage, partnership sequence and series, time and work, pipes and systems, time and systems, boats and streams, calendar, clock, permutation and combination, probability, trigonometric, geometry, mensuration, data sufficiency, data interpretation, mixtures and allocations, simple interest and compound interest, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த டாபிக் எல்லாம் தான் ஆப்டிடியூடை பொறுத்தவரை, ஆப்டிடியூட் செஷனை பொறுத்தவரை இந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 35 கொஸ்டின்ஸ் வந்து இந்த இந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து லாஜிக்கல் ரீசனிங்ஸில் பார்த்துடலாம். லாஜிக்கல் ரீசனிங்ஸை பொறுத்தவரையும் 2 டைப்ஸ் இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங்கில் 2 டைப்ஸ். ஒன்று வெர்பல் ரீசனிங்ஸ்,
இன்னொன்னு நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. இதுக்கு கீழேயும் வந்து ஒரு சம் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ்ங்கிறது இருக்கு. இதுல மொத்தம் 35 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸ். இந்த செஷன்லாம் பாத்துங்க 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுலயும் ஆப்டிடியூட்ல 35, லாஜிக்கல் ரீசனிங்ஸ்ல 35, இங்கிலீஷ்ல 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து 20 மினிட்ஸ் அப்படிங்கிறதான் ஈச் செஷன். ஆப்டிடியூட் 20 மினிட்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் 20 மினிட்ஸ், இங்கிலீஷ் 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பேட்டர்ன். இந்த 20 மினிட்ஸ்ல அந்த 35 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். ஆப்டிடியூட்ல 35 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். லாஜிக்கல் ரீசனிங்ல அந்த அடுத்த 20 மினிட்ஸ்ல 35 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும். இங்கிலீஷ்ல 30 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு நான் அது சொல்றேன். அடுத்து இந்த வெர்பல் ரீசனிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா alphanumerical sequence, puzzles, alphanumeric series, alphabet test, analogy, arithmetical operation, assertion and reasons, blood relation, classification, coding, decoding, data sufficiency, decision making, directions test, eligibility test, inequalities, inserting and missing character, logical sequence test, logical Venn diagram, missing input, mathematical operation, number series, numbers ranking and time sequence test, puzzle test, sequential output tracing, seating arrangement, situation reaction test, syllogism. இந்த 25 டாபிக் அப்படிங்கிறது வெர்பல் ரீசனிங் கீழே மட்டும் 25 டாபிக் இருக்கு. அடுத்து நான் வெர்பல் ரீசனிங்ல ஒரு 11 டாபிக் இருக்கு. இந்த ஒரு 41 டாபிக் சேர்ந்து தான் வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல 35 கொஸ்டினா நமக்கு எக்ஸாம்ஸ்ல வருது. இது எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஏதாவது சம் டாபிக்ஸ்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ்ங்கிறது லாஜிக்கல் ரீசனிங்ஸ் செஷன்ல இருக்கும். இந்த நான் வெர்பல் ரீசனிங்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அனாலஜி, analytical reasoning, classification, completion of incomplete pattern, construction of squares and triangles, cubes and ties, thought situations, figure matrix, grouping of identical figure, mirror image, paper cutting, paper folding, rule detection, series, spotting of the embedded figures, water image. இந்த 11 டாபிக் தான் வந்து நான் வெர்பல் ரீசனிங்ஸ்க்கு கீழே வருது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த 20 மினிட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஈச் செஷன் 20 மினிட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஜென்ரலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வச்சுங்களேன், ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு, 20 மினிட்ஸ். நம்ம ஒரு 10 நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 10 நிமிஷத்துல நம்ம வேற ஒரு செஷன், அதாவது ஆப்டிடியூடோ லாஜிக்கல் ரீசனிங்கோ போய் அந்த 10 நிமிஷத்துல சால்வ் பண்ணலாம், கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அப்படிதான் நம்மளால நேவிகேட் பண்ணி போக முடியாது. ஓகேங்களா. இது வந்து நான் சொல்றேன், இது வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கும். நம்ம ஈஸியா அந்த இங்கிலீஷை சால்வ் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளால அடுத்த ஆப்டிடியூடுக்கும் லாஜிக்கலுக்கும் போக முடியாது. அந்த 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஆப்டிடியூட் செஷன் இருக்குன்னா 20 மினிட்ஸ்ல நம்மளால அந்த ஆப்டிடியூட் செஷனை மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். லாஜிக்கல் ரீசனிங்க்கோ இங்கிலீஷுக்கோ நம்மளால நேவிகேட் பண்ணி போக முடியாது. அடுத்த 20 மினிட்ஸ் இருக்குன்னா அடுத்த 20 மினிட்ஸ்ல லாஜிக்கல் ரீசனிங், அடுத்த 20 மினிட்ஸ்ல இங்கிலீஷ். இதுதான் அந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரையும் மெயினான ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே வந்து கிராமர், ஒக்காபுலரி, வெர்பல் எபிலிட்டின்னு 3 டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் கீழேயும் வந்து கிராமர்லாம் என்னென்ன வரும்னு தெரியும் உங்களுக்கு. ஒக்காபுலரி அது மாதிரி வெர்பல் எபிலிட்டிக்கு கீழே இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. கிராமர்ல நவுன், வெர்ப்ஸ், அட்வெர்ப்ஸ், ஆர்டிகல்ஸ், வாய்ஸ் சேஞ்ச், ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அண்ட் பார்ட்டிசிபிள், conditional sentence, sentence structure, subject and agreement, rules of tenses, prefix and suffix, conjunction, phrasal verbs, spellings, synonyms and antonyms, word swapping, idioms and phrases, error spotting, verbal ability killer, close test, reading comprehension, para jumbles, para fillers, fill in the blanks, one word substitution, word man out. இது எல்லாமே வந்து இங்கிலீஷுக்கு கீழே வரக்கூடிய டாபிக்கா இருக்கு.
இங்கிலீஷை பொறுத்தவரையும் பெருசா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த ஃபேரா குடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அத நம்ம கொஞ்சம் சால்வ் பண்றதுங்கிறது கொஞ்சம் மாடரேட் லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? மத்தபடி எல்லாமே வந்து நம்ப ரூல்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? இந்த நவுன் இதுக்கு வந்து இந்த ரூல்ஸ் ஃபாலோ இருக்கும். வெர்ப்னா இந்த ரூல்ஸ் இருக்கும். எரர்ஸ் போட்டிங்கன்னா இந்த ரூல் இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னாலே, நம்மளால இங்கிலீஷ் டாபிக்க ஈஸியா கவர் பண்ணி முடிக்க முடியும். அடுத்து இதுக்கான சொல்யூஷன். அதான் நான் சொன்ன மாரி ரூல்ஸ், ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தெரியணும். என்னென்ன ஃபார்முலாஸ் ஈச் கொஸ்டின், ஈச் டாபிக் கீழ என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்கு. இந்த கொஸ்டின் வந்துனா இந்த ஃபார்முலா வருது அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா ஆட் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ அ குடுத்துருக்க வேல்யூஸ ஆட் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஸ்பீட், டைம் ஸ்பீட தான் வந்து கால்குலேஷன் ஸ்பீட், டைம் ஸ்பீட தான் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும். முதல்ல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து 1 ஹவர் டைம் செட் பண்ணி 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஆப்டிட்யூட் சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்த 20 மினிட்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்த 20 மினிட்ஸ்ல இங்கிலீஷ் சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நமக்கு பிராக்டிஸ் பண்ண தான் அந்த இந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் நம்மளால ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் ரவுண்டை கிளியர் பண்ண முடியும். இந்த இங்கிலீஷ் டாபிக் அப்படிங்கிறது ஜஸ்ட் நமக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்டா மட்டும்தான் இருக்கும். இதுக்கான ஸ்கோரை வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்ல வந்து நமக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கோர் அப்படிங்கிறது தான் வந்து மெயின். அதுக்காக இங்கிலீஷ் வந்து நம்ம எல்லாமே தப்பு பண்ணுவோம் அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல ஒரு செட் ஆஃப் மார்க் இருக்கும். அந்த மார்க் நம்ம ரீச் பண்ணணும். நமக்கு அந்த இங்கிலீஷ்ங்கிறது தெரிஞ்சிருக்கா, எலிஜிபிலிட்டியா இருக்காமா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதோட நம்மளுடைய இந்த செஷன் முடியுது கைஸ். நம்மளோட சேனல்ல இருந்து அடுத்தடுத்து இந்த ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் ரிலேட்டடான டாபிக்ஸ், வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.